ஓம் ஸ்ரீ மாத்ரே ராமகிருஷ்ண ஹரி. ஏக்நாத் மகாராஜுடைய குரு பக்தி பற்றின ஒரு சம்பவம் நம்ம பார்த்தோம். குருவை எல்லாமேவா, அதாவது பரபிரம்மம் குரு அப்படின்ற ஒரு ரீதியில் ஏக்நாத் மகாராஜ் ஜனார்த்தன மகாராஜில் பார்க்குறா. 12 வருஷம் கைங்கரியம் பண்ணியிருக்கா. தத்தாத்ரேயர் காட்சி கொடுத்தப்போ கூட தன்னோட குரு தான் பகவான் அப்படின்ற ஒரு திடமான ஒரு நம்பிக்கை. அந்த மாதிரி அவருடைய காலம் போனது. சாந்த ஸ்வரூபம் அப்படின்றது ஏக்நாத் மகாராஜ் தான். சாந்த பிரம்ம அப்படின்னு சொல்லுவாள். அதுக்கான ஒரு சம்பவம், ஒரு கதை நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஆபேகாவ் அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே தான் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், ஞானேஸ்வர் மகாராஜ் அங்கே தான் பிறந்தா அப்படின்ட்டு. அங்கே தாரா கேஷவ் அப்படின்னு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருந்தாள். அதில் கேஷவுக்கு ஒரு மாதிரி ஒரு நோய். அது என்ன அப்படின்னா, சாப்பிடும்போது அப்படியே சாப்பிடவே முடியாது. வயிறு அப்படியே கப்பு கப்பு கப்புன்னு எரியும். அந்த மாதிரி ஏதோ ஒரு பிரச்சனை கேஷவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா சாப்பிட்றதுன்றது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம் இல்லையா? நம்ம வாழ்கிறதே நம்ம அந்த ஒரு வேளை சாப்பாட்டுக்கு நம்ம பசி அப்படின்னும் போது நமக்கு தெரியும் அதோடைய கஷ்டம் என்ன அப்படின்ட்டு. அப்போ அந்த சாப்பாடு சாப்பிட முடியல அப்படின்னா எவ்வளோ பெரிய ஒரு கஷ்டம். அப்போ இந்த தாரா நிறைய இடத்துல கேட்குறா, வைத்தியம் பார்க்குறா, எதுவுமே சரி வர மாட்டேங்கிறது. அப்போ சரின்னு ஒரு ஜோசியர்கிட்ட கேட்கும்போது அவர் சொல்கிறார், இந்த மாதிரி நீங்கள் சஹஸ்ர போஜனம் நீங்கள் போடுங்க. ஏன்னா பிரச்சனையே சாப்பாட்டில் இல்லையா? ஒரு சஹஸ்ர போஜனம் நீங்கள் 1000 பேருக்கு நல்ல சாஸ்திரம் தெரிஞ்ச வைதீகாலுக்கு நீங்கள் பண்ணணும். அப்போ கண்டிப்பாக உங்களுடைய கணவருக்கு குணமாகும் அப்படின்னு சொல்கிறான். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், பிரதிஷ்டானபுரம் அதுக்கு தான் பேர் போன இடம் அப்படின்ட்டு. பைத்தன் அங்கே வரா. தாராவும் கேஷவும் அந்த ஊருக்கு வரா. நம்ம ஏக்நாத் மகாராஜ் இருக்கிற ஊருக்கு வரா. சின்ன இந்த கொஞ்சம் நகை பணம் அதெல்லாம் அப்படியே இது பண்ணிவிட்டு இங்கே நம்ம பண்ணணும் அப்படின்றதுக்காக வரா. இருந்தாலும் இந்த சஹஸ்ர போஜனம் பண்ணுறதுன்றது எவ்வளோ பெரிய கஷ்டம். ஏன்னா 1000 பேருக்கு சாப்பாடு போடுறது அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுக்கு நிறைய செலவாகும் இல்லையா? சரி, அங்கே நம்ம முதல்ல அந்த ஊருக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கோதாவரி நதிக்கரையில் ஒரு சின்ன ஒரு குடிசை ஒன்று பண்ணிவிட்டு அங்கே இருக்கா. அப்போது அந்த கோதாவரிக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு தாரா வருவாள். அப்போ ஏக்நாத் மகாராஜ் அங்கே தான் ஸ்நானம் பண்ணுறதுக்கு வருவாள் டெய்லி. அந்த காலம் முஸ்லிம்ஸ் டைனாஸ்டி, முஸ்லீம் ராஜாக்கள் ஆண்ட காலம் அது. அப்போது ஏக்நாத் மகாராஜ் ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு முஸ்லீம் ஒரு ஆள் என்ன பண்ணுவார் அப்படின்னா, ஏக்நாத் மகாராஜ் குளிச்சுட்டு வந்த உடனே அப்படின்னு துப்புவா, எச்ச துப்புவா அவர் மேலே. நமக்கெல்லாம் எப்படி இருக்கும் இல்லையா? நம்ம சும்மா தெரியாமல் யாராவது காலை மிதிச்சிட்டாலோ இல்லை காலை தடுக்கி விட்டுட்டாலோ அப்போவே நமக்கு பயங்கர கோபம் வந்துடும். அப்போவே நம்ம அடிதடிக்கெல்லாம் போயிடுவோம். ஆனால் ஏக்நாத் மகாராஜ் எந்த வித ஒரு இதுவும் முகசுளிப்பும் இல்லாமல் கத்தாமல் திரும்ப போய் கோதாவரியில் குளிச்சுட்டு வருவாள். எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அப்போது இந்த முஸ்லீமுக்கு ரொம்ப இது, என்னடா இவர் இந்த மாதிரி ஒரு டெய்லி பண்ணிகிட்ருப்பான். இப்போ தாரா அங்கே தண்ணி எடுக்கிறதுக்கு வருவாள். ஏக்நாத் மகாராஜை பார்ப்பா. இந்த சில சமயம் பார்ப்பா, சில சமயம் பார்க்க மாட்டா. ஆனால் இந்த சம்பவம் அவளுக்கு தெரியறது, ஒருத்தன் இந்த மாதிரி பண்ணுறான் அப்படின்றத பார்க்குறான். அப்போ ஒரு நாள் என்ன ஆகிறது, இந்த முஸ்லீமுக்கு பயங்கர ஒரு கோபம். இவரை எப்படியாவது கோபப்பட வைக்கணும் அப்படின்னு பயங்கர ஒரு வைராகியம். எப்படியாவது நம்ம ஏக்நாத் மகாராஜை கோபப்பட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அதே மாதிரி ஸ்நானம் பண்ணிட்டு வரார். தூணு துப்புறான். திரும்ப போய் ஸ்நானம் பண்ணுறார். திரும்ப வராரு. திரும்ப அவன் தூணு மேலே எச்ச துப்புறான். திரும்ப அவர் போகிறார். இந்த மாதிரி 10 தடவை இல்லை, 20 தடவை இல்லை, 108 தடவை, 108 தடவையும் அவர் போய் திரும்ப ஸ்நானம் பண்ணிட்டு வர்றார். அப்படியே அந்த முஸ்லீம் ஆள் என்ன பண்ணா, காலில் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணான். எப்படி உங்களால் முடிஞ்சது அப்படி
அப்போ ஏக்நாத் மகாராஜ் சொல்கிறா, நீ எதுக்குப்பா ஃபீல் பண்ணுற, நீ எதுக்கு இதுக்கு வருத்தப்படுற, நான் தான் உனக்கு நன்றி சொல்லணும். நீ இந்த மாதிரி பண்ணதுனால தானே இந்த புண்ணிய நதியில் நான் 108 தடவை நான் ஸ்நானம் பண்ண முடிஞ்சது. இல்லைனா நான் டெய்லி ஒரு தடவை ஸ்நானம் பண்ணுவேன். நீ இப்படி பண்ணுறதுனால தானே நான் திரும்ப திரும்ப போய் ஸ்நானம் பண்ணேன். என்ன ஒரு பாக்கியத்தை நீ எனக்கு கொடுத்த. அப்படின்னு உடனே அவனுக்கு ஒன்றுமே புரியலை. இப்படி கூட ஒரு மனுஷர் இருப்பாரா. அப்படியே தாரா பார்க்குறா. பார்த்துட்டு என்னவோ அவளுக்கு பண்ணுறது. அப்படி மானசீகமாக ஏக்நாத் மகாராஜை வந்து குருவாக ஏற்றுக்கிறா. ஏற்றுன்ட்டு இது என்ன நடக்கிறதுனா, இவ எப்பெல்லாம் ஏக்நாத் மகாராஜை பார்க்குறாளோ அன்னைக்கு போய் கேஷவுக்கு சாப்பாடு கொடுக்கும்போது ஒரு வித்தியாசம் வந்து அவள் உணர ஆரம்பிக்கிறாள். கேஷவுக்கும் அந்த வித்தியாசம் தெரியறது. அவ்வளோவா எரிச்சல் இருக்காது, கொஞ்சம் நல்லா சாப்பிட முடியறது. ஏக்நாத் மகாராஜை பார்க்குற அன்னைக்கெல்லாம் அவளுக்கு இந்த மாதிரி ஒரு இதை நடக்கிறதுன்றதை 2 பேரும் உணர ஆரம்பிக்கிறாள். நாளைக்கு என்ன பண்ண போகிறா, எப்படி ஏக்நாத் மகாராஜ் வந்து தாராக்கு என்ன மாதிரி ஒரு ஏதோ ஒரு அருள் புரிய போகிறார், அதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ராமகிருஷ்ண ஹரி. ஓம் ஸ்ரீ மாத்ரே.